வணக்கம். கென் கருணாஸ் இயக்கி நடிச்சிருக்கிற யூத் படத்தை தான் பார்த்துட்டு வரேன். கென் கருணாஸ் அறிமுகம் சொல்லிட முடியாது. நிறைய படங்கள் நடிச்சிட்டாரு. குறிப்பா அசுரன் படத்துல தன்னுடைய முத்திரையை பதிச்சவர். பின்னால ராஜனோட கேரக்டரையும் பின்னாடி நடிப்பார் ஒரு சீரீஸ்ல அப்படின்னு ரொம்ப எதிர்பார்க்கப்பட்டது. பட் அது ஏனோ தெரியல வரல. அவர் ஒரு நடிகரா ஏற்கனவே ப்ரூவ் பண்ணிட்டு தன்னை ஒரு இயக்குனராகவும் பாத்தீங்கன்னா ரீடிஸ்கவர் பண்ணிட்டு முதல் படமானதை இயக்கி அவரே ஹீரோவா நடிச்ச இந்த யூத் படத்தை பத்தி தான் இப்ப நம்ம ரிவ்யூ பார்க்க போறோம். யூத் அப்படின்னு பாத்தீங்கன்னா உடனே விஜய் நடிச்ச அந்த பழைய படம் தான் ஞாபகம் வரும். அதை விட்டுறக்கூடாது அப்படின்னு நினைச்சாங்க போல. ஏன்னா ட்ரெய்லர்லேயே ஆழ்தோட்ட பூபதி பாட்டை யூஸ் பண்ணி தான் இந்த படத்தை கொஞ்சம் ஒரு பப்ளிசிட்டியே பண்ணாங்க. ஸோ அந்த படம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற அந்த ட்ரெய்லர் சொல்லிருச்சு அப்படின்னா கூட பாத்தீங்கன்னா ஓகே இது ஒரு 90s ஃபீல்ஸ்ல இருக்கும் போல அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த படத்தை போய் பார்க்க ஆரம்பிச்சேன். நான் எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாம தான் போனேன். ஏன்னா நேத்தி நைட்டு பாத்தீங்கன்னா நான் பார்த்த படம் 4 மணி நேரம் சும்மா ரத்த சரித்திரமா இருந்துச்சு. அந்த படம் ஃபுல்லா அதிரடியான ஒரு படம் அப்படிங்கிறனால அப்பா மார்னிங் போயிட்டு ஒரு ஃபீல் குட் படத்தை போய் பார்க்கலாம் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம போய் போனேன். எனக்கு ஓப்பனா சொல்லணும் அப்படின்னா பாத்தீங்கன்னா ஒரு ஒன் வேர்ட் வேர்டிக்ட் அப்படின்னு இந்த படத்தை பத்தி சொல்லணும்னா ஒரு ஃபீல் குட் மூவி. ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம வித் லவ் அப்படிங்கிற படம் பார்த்துருப்போம் இல்லையா. அந்த படம் எனக்கு என்ன தாக்கத்தை கொடுத்துச்சோ அதே மாதிரியான ஒரு தாக்கத்தை தான் பார்த்தீங்கன்னா இந்த படமும் கொடுத்துச்சுன்னு சொல்லலாம். இந்த வாரம் நீங்கள் ஒரு படத்தை போய் பார்க்கணும் அப்படின்னு நினச்சி ஒரு ஃபீல் குட் படமாக இருக்கணும், குடும்பத்தோடு போய் பார்க்கணும், யூத்ஃபுல் என்ஜாய்மெண்ட்டை மூவியாக இருக்கணும். ஒரு படத்தை பார்த்தோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஒரு பேட் தாட்ஸ் இல்லாமல் ஒரு திருப்தியாக வெளில வரணும் அப்படின்னா இந்த வாரம் உங்களுக்கு நல்ல ஒரு ஆப்ஷனாக பார்த்தீங்கன்னா கென் கருணாஸ் நம்மளுக்கு இந்த வாரத்தை நம்மளுக்கு ஓட்டுறதுக்காக யூத் படத்தை கொடுத்துருக்காரு. இதுதான் வேர்டிக்ட். இதற்கு மேல ஏன் அந்த படம் பிடிச்சது அப்படிங்கிற மாதிரி நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க எடுத்துக்கிட்ட கதை இது பேசிக்லி பாத்தீங்கன்னா அந்த கமிங் ஆஃப் ஏஜ் ஸ்டோரி. கமிங் ஆஃப் ஏஜ் ஸ்டோரி அப்படின்னா பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருமே ரிலேட் பண்ணிப்போம். ஏன்னா நம்ம எல்லாருமே பள்ளி பருவம் அப்புறம் அந்த காலேஜ் போற டைம் அப்படிங்கிறது எல்லாருமே கடந்து வந்ததுனால ஏதோ ஒரு படத்தை அது காட்டுறப்போ பாத்தீங்கன்னா நம்மள ஈஸியா ரிலேட் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறது தான் இந்த மாதிரியான கமிங் ஆஃப் ஏஜ் ஸ்டோரி கான்செப்டோட ஒரு பிளஸ் அப்படின்னே சொல்லலாம். அப்பேற்பட்ட ஒரு ஸ்டோரியை எடுத்துக்கிட்டு ஏன்னா தன்னுடைய உருவம் தோற்றம் அது எப்படி தன்னை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாரு, எங்கே பிளேஸ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாருன்னு சொல்லிட்டு தன்னை ஒரு ஹீரோவாகவும் வைக்கிறாரு. அப்போ ஒரு டேரக்டராகவும் இருக்கிறப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்டோரியை சூஸ் பண்ணது அப்படிங்கிறது ஒரு சேஃப் பெட் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் அவருக்கு ரொம்ப அனுபவபூர்வமாக அந்த படம் ரொம்ப ஈஸியாக எடுக்கலாம்னு நினச்சாரோ என்னவோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கதையை தேர்ந்தெடுத்ததுலே ரொம்ப பிரில்லியண்டான ஒரு சாய்ஸ் தான் அவர் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா முதல் படத்துலேயே 4-5 ஃபைட்டை போட்டு அதுக்கப்புறம் குத்துப்பாட்டு ஆட்டி முதல் படத்துலேயே தன்னை ஒரு கமர்ஷியல் ஹீரோவாக நிரூபிச்சுக்கிறதுக்காக இன்னைக்கு நிறைய நியூ கமர்ஸ் நினைக்கிறாங்க. ஆனா தெரிஞ்சோ தெரியாமல கென் கருணாஸ் பாத்தீங்கன்னா சிறந்த படைப்பாளிகள் கூட ஏற்கனவே ஒர்க் பண்றதாலேயோ என்னவோ தன்னுடைய பேரண்ட்ஸும் திரைத்துறையிலே இருக்கிறதாலேயோ என்னவோ கரெக்டா மீட்டரை பிடிச்சி இந்த கதை செட் ஆகும்னு சொல்லிட்டு இந்த கமிங் ஆஃப் ஏஜ் ஸ்டோரியை தேர்ந்தெடுத்துக்காரு. என்ன படம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேசிக்கலி இதோட ஸ்டோரி என்னன்னா ஸ்கூல் படிக்கிற ஒரு பையன். கண்டிப்பா ஸ்கூல் படிக்கிற பசங்க எல்லாருமே நல்லா படிப்பாங்கன்னு இல்லை. ஒரு கிளாஸ்ல பாத்தீங்கன்னா படிக்கிறவங்க இருந்தா சுமாரா படிக்கிறவங்க சுத்தமா படிக்காம அந்த ஸ்கூலுக்கு எதிராகவே பாத்தீங்கன்னா தன்னோட லைஃப் என்ஜாய் பண்ணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய பசங்களையும் நம்ம பார்த்துருப்போம். ஏன் நீங்களே இந்த ஒரு பையனா கூட இருந்திருக்கலாம் இல்லையா. அந்த மாதிரி ஒரு பையனோட ஒரு கதை தான். ஒரு டிபிக்கல் மிடில் கிளாஸ் குடும்பத்துல வர பையன் தன்னுடைய ஸ்கூல் லைஃபை படிப்பை ரொம்ப சீரியஸா எடுத்துக்காம தேவையில்லாம வாழ்க்கையில ஆப்போசிட் செக்ஸ் மட்டுமே ஆப்போசிட் செக்ஸ் அப்படின்னா பாத்தீங்கன்னா பெண்கள் மட்டும்தான் பாத்தீங்கன்னா ஒரு பிக் டீல் அப்படின்னு நினைச்சு காதல் அப்படிங்கிற விஷயத்த சினிமா பார்த்து ரொம்ப இன்ஸ்பயர் ஆகி அதை தான் லைஃப்ல ஒரு ப்ரையாரிட்டி அப்படின்னு நினைச்சு படிப்பை ரெண்டாம் தரம் கூட இல்லை தூக்கி வச்சுட்டு பாத்தீங்கன்னா முழுக்க இந்த காதல் பின்னாடியே போறது, முழுக்க ஸ்கூல்ல ஃபேமஸா இருக்கணும்னு நினைக்கிறது, முழுக்க தன்னை ஒரு ஹீரோவா நினைச்சிட்டு பாத்தீங்கன்னா மெயின் கேரக்டர் சிண்ட்ரோம் சொல்லுவாங்கல்ல அப்படி இருக்கணும்னு நினைக்கிற பையன் பின்னால லைஃப்ல எதை முக்கியம்னு உணர்றான் அப்படிங்கிறது தான் பாத்தீங்கன்னா இந்த படத்தோட கதை. ஸோ பேசிக்கலி இந்த படத்துல நடிச்சிருக்கவங்களை பத்தி சொல்லி நம்ம ஆரம்பிக்கலாம். இந்த கதையில அழகா பாத்தீங்கன்னா சூப்பரா உட்கார்ந்து இருக்கிறது அப்படின்னா தேவதர்ஷினி பாத்தீங்கன்னா இவங்களுக்கு ஒரு அம்மாவா பண்ணியிருக்காங்க. ஒரு மிடில் கிளாஸ் அம்மா அப்படிங்கிறப்போ நிறைய அம்மாக்களை பார்த்துருக்கோம். சரண்யா போன்றவர்கள் இவங்க பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஆக்டர் அப்படிங்கறத ஏற்கனவே ப்ரூவ் பண்ணியிருந்தாலும் இந்த ஒரு ரோலையும் தேவதர்ஷினியா இந்த ஒரு 4 செட் பீஸ் ரியாக்ஷன்ஸ் தான் பண்ணுவாங்க, எமோஷன்ஸ் தான் பண்ணுவாங்க அப்படின்னு இல்லாம பார்க்க இந்த படத்தோட ஒரு பெரிய தூணா அவங்க அமைஞ்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு ஒரு குறை எனக்கு என்ன நம்ம தமிழ் படங்கள் இருக்கும்னு பாத்தீங்கன்னா எவ்வளோ நடிகர்கள் குணச்சித்திர நடிகர்கள் தமிழ் சினிமால தமிழர்கள் அவ்வளவு பேர் இருந்தாலும் கேரளால இருந்து ஏன்டா கூட்டு வருவாங்க அப்படின்னு எனக்கு தோணும் பொதுவா. அதே மாதிரி தான் பாத்தீங்கன்னா இந்த படத்துல கென் கருணாஸ்க்கு அப்பா நடிச்சிருக்க சூரஜ் அவரையும் ஸ்டார்டிங்ல அந்த படத்தை பாக்குறப்ப எனக்கு ஒட்டவே இல்லை. எவ்வளோ பேர் இருந்தும் ஏங்க ஒரு மலையாள வாட வீசுற ஒரு டைலாக் பேசுற ஒரு நடிகரை கொண்டு வைக்கணும் அப்பா கேரக்டருக்கு படம் முழுக்க இவர் நம்ம பார்க்க போறோமா அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ஆனா படம் முடியிறப்போ பாத்தீங்கன்னா நிஜமாவே சொல்றேன் அந்த மலையாள வாடையெல்லாம் ரெண்டாம் தரமாகி அவருடைய ஆக்டிங் அவருடைய ஃபிளெக்சிபிளான அந்த கேரக்டர் அவர் எடுத்துக்கிட்டது அண்ட் அவருக்கு கொடுக்கப்பட்ட கேரக்டர் அதுல இருக்கிற ஒரு கஷ்டப்படுற ஒரு விஷயம் அது மட்டும் இல்லாம அதுல ஒரு காமெடி இன்கார்பரேட் பண்றது, தன்னோட வாழ்க்கையில நடந்த விஷயங்கள் எல்லாம் தன்னோட பையனுக்கு சொல்லணும்னு நினைக்கிறது,
பையன்கிட்ட அன்பை காட்டுறதுக்கு பதில் வந்து பார்த்தீங்கன்னா மூர்க்கமாக கோவமாக வந்து நடந்துக்கிறது, தன்னுடைய இயலாமையை வந்து சூப்பராக வந்து வெளிப்படுத்தியிருப்பாரு. ஸோ பேரலி அவருக்கு சப்போர்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இந்த மூவியே சப்போர்ட் பண்ணுற மாதிரி தேவதர்ஷினி வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக அந்த அம்மா கேரக்டர் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு மிக்சட் எமோஷன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட் நம்மளுக்கு தெரியும். ஸோ எங்கெல்லாம் ரொம்ப ஹியூமரஸாக ஹேண்டில் பண்ணுமோ அதை ஹேண்டில் பண்ணது மட்டும் இல்லாமல் டக்குன்னு சென்டிமெண்ட்டாக மாறணும் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் மாறி நம்மள உள்ளத்தை வந்து பார்த்தீங்கன்னா வந்து கசக்கி பிழிஞ்சிடறாங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த 2 ஆக்டர்ஸ் இந்த படத்துக்கு ரொம்ப ஒரு பெரிய பக்கபலமாக இருக்காங்க. கென் கருணாஸ் கேஸ்டிங் அப்படிங்கிற விஷயத்திலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேரக்டராக வந்து சூப்பராக சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து செயல்பட்டுருக்காருன்னு சொல்லலாம். சரி, இப்போ கென் கருணாஸ் ஆஸ் அன் ஆக்டர் ஒரு ப்ரொட்டகனிஸ்டாக எப்படி ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். கென் கருணாஸ் வந்து ஏற்கனவே நம்ம படங்களில் பார்த்துருந்தா அப்படி எமோட் பண்ணுவார், ரியாக்ட் பண்ணுவார், கேமரா ஃபியர் இல்லாமல் நடிப்பாருன்றதெல்லாம் ஏற்கனவே பார்த்துட்டோம். பட் முழுக்க கென் கருணாஸ் வந்து இந்த படத்தை தூக்கிட்டு போறாரா அப்படிங்கிற ஆக்டரை பார்த்தா எங்கெங்கெல்லாம் வந்து ஒரு எமோஷன் எக்ஸ்பிரஷன் கொஞ்சம் ஒரு எல்லை மீறி வந்து போக வேணாம் அப்படின்னு நினைக்கிறாரோ அந்த மீட்டரை கரெக்டாக வந்து மெயின்டைன் பண்ணிருக்காரு. எங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து லெஃப்ட் அவுட்டாக நடிக்கணும்னு வச்சுருக்காரோ அங்கெல்லாம் வந்து நடிச்சிருக்காரு. பாடி லாங்குவேஜாக இருக்கட்டும், டைலாக் டெலிவரியாக இருக்கட்டும், ஹியூமர் சீன்ஸில் வந்து நடிக்கிறது, காதல் சீன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உருகிறது, கஷ்டப்படுறது அப்படின்னு சொல்லிட்டு ஆல்மோஸ்ட் எல்லா எமோஷன்ஸுமே ஒரு இடத்துல கூட கென் கருணாஸ் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம்ப்பா, ஹீரோக்கு செட் ஆகல அப்படின்னு சொல்கிற மாதிரியே இல்லை. ரொம்ப இயல்பான ஒரு பையன், அவனை வந்து நம்ம ஹீரோவா பார்க்குறப்ப நம்மள ரிலேட் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆக்டரா நிஜமாவே சொல்றேன். நீங்க ஏற்கனவே நிரூபிச்சிருந்தாலும் ஒரு ஹீரோவா ப்ரோட்டாகனிஸ்டா இந்த படத்துல நீங்க மீண்டும் வந்து நிரூபிச்சிருக்கீங்க. திரும்ப உங்களை இந்த மாதிரி வந்து ஒரு இயல்பான கதாபாத்திரத்துல ஒரு கதாநாயகனா பார்க்கறதுக்கு தமிழ் சினிமா மட்டும் இல்லாம ரசிகர்கள் நாங்களும் வந்து ஆசைப்படுறோம் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ஆஸ் அ டைரக்டர் சத்தியமா சொல்றேங்க, ஏதோ ப்ரோமோ ஒன்று விட்டுருந்தாரு, ஜிவி பிரகாஷ் கூட போய் சேர்ந்து பண்ண போறேன்னு சொல்லிட்டு, ஜெயிச்சிருவாரா, சக்ஸஸ் ஆயிருமா, இவரால் வந்து டைரக்ட் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தேக பார்வையோட நிறைய பேர் பார்த்துருப்பாங்கல்ல, நானும் ஒருவன். பட் ஒரு டேரக்டரா இந்த படத்துல எந்த இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முதல் படத்தை டைரக்ட் பண்ணக்கூடியவர் அப்படின்னு சொல்லவே முடியல. நிறைய வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு போல, நிறைய ரெஃபரன்ஸ் எடுத்திருக்காரு, நிறைய பேர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வந்து ட்ரெயின் ஆயிருக்காரு அப்படிங்கிறது இந்த படம் வந்து ரொம்ப நல்லா வந்து தெரியுது. ஏன்னா பேசிக்காக ஒரு படத்தை சீம்லெஸ்ஸாக நகர்த்தி போகிறது அப்படிங்கிறது நல்லா போயிடுச்சுல இந்த படம் அப்படின்னு நம்மளுக்கு வந்து படம் முடிஞ்சோன்னு தோணுச்சுன்னு வச்சுக்கோங்க. அந்த டைரக்டர் அவ்வளவு வேலை பண்ணியிருக்காரு, அதனால தான் எங்கேயுமே வந்து ஸ்டக் ஆகல அப்படிங்கிறது பின்னால யோசிச்சு பார்த்தா தான் தெரியும். படத்தை போய் வந்து இது நல்லா இருக்குல்ல அது நல்லா இல்லைன்னு யோசிச்சுட்டா வந்து டைரக்ஷன்ல ஏதோ வந்து மிஸ்டேக் பண்ணிட்டாங்க அப்படின்னு அர்த்தம். அப்படி உட்கார்ந்து எழுதுனது மட்டும் இல்லாம கதாபாத்திரங்களுக்குள்ளான டயலாக்ஸ், அவங்கள வடிவமைச்ச விதம், அதற்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ் எல்லாத்தையும் உள்ள கொண்டு வந்தது அண்ட் ஆட்கள் செலெக்ஷன் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு டேரக்டராகவும் நீங்க வந்து ஜெயிச்சிருக்கீங்க. ஸோ முதல் படம் நீங்க டேரக்டர் பண்ணியிருக்கீங்க, அதுவும் வந்து ஒரு நல்ல படமா வந்திருக்குன்றதுனால ஒரு வாழ்த்துக்களை வந்து சொல்லிடலாம். இன்னொரு விதத்தில் உங்களுக்கு ஏன் வாழ்த்துக்கள் சொல்லணும்னா, இந்த படத்துல ஈஸியா நீங்க வந்து ஆபாசத்தை அநியாயத்துக்கு நுழைச்சிருக்கலாம். ஈஸியா பாத்தீங்கன்னா சிகரெட்டு, கஞ்சா, தண்ணி அப்படிங்கிற மாதிரி விஷயம் யூத்னு வச்சுட்டோம் இல்லைங்க, இதெல்லாம் வந்துட்டு கடைசியில ஒரு கருத்து சொல்லி போனா தானே நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்க வந்து காட்டிருக்கலாம். பட் இந்த படம் யூத் அப்படின்னு பேர் வச்சிருந்தாலும் நான் பார்த்த தியேட்டர்ல நிறைய இளசுகள் தான் வந்து பார்த்துருந்தாங்க அப்படின்னா கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேரண்ட்ஸோட போயிட்டு இந்த படத்தை பார்த்தா வந்து பெரும்பான்மையா முகம் சொல்லிக்கிற மாதிரி எதுவுமே இல்லை அப்படிங்கிற பட்சத்துல, ஆல்கஹால் ப்ரொமோட் பண்ணல அப்படிங்கிற பட்சத்துல, அப்புறம் வந்து ப்ரீ மேரிட்டல் செக்ஸை ப்ரொமோட் பண்ணல அப்படிங்கிற பட்சத்துல இந்த படத்துல நீங்க வந்து ரொம்ப ஒரு நல்ல டைரக்டர், நல்ல ஒரு படைப்பாளியா வந்து வந்திருக்கீங்க. அந்த விதத்துல உங்களுக்கு ஒரு பாராட்டுகள், வாழ்த்துக்கள். அதை தாண்டி இதை வந்து ஹீரோயினா நடிச்சிருக்காங்க. ஹீரோயின் சொல்ல முடியாது, இந்த படத்துல காதல் அப்படின்றதோட காதல்கள் அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர்கள் வந்து போவாங்க. அவங்க எல்லாருமே இந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க, இவர் கூட இருக்கிற அந்த ஃப்ரெண்ட்ஸ் கேங்ல இருக்கவங்க பாத்தீங்கன்னா எல்லா விதமான நண்பர்களும் இருப்பாங்க. அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கேங்னு இருந்தா எனிமி கேங்னு ஒன்று இருக்குல்ல, அந்த மாதிரி நம்ம ஸ்கூல்ல எந்தெந்த மாதிரியான கேரக்டர்ஸ் எல்லாம் பார்த்துப்போம் எல்லாத்தையுமே உள்ள கொண்டு வந்து போட்டிருக்காரு. இதுல வாத்தியார்களுடைய அவசியம், வாத்தியார்கள் வந்து எப்படி பசங்களை ஹேண்டில் பண்ணணும், அண்ட் வாத்தியாருக்கும் அந்த ஸ்டூடெண்ட்க்கும் இருக்க ரிலேஷன்ஷிப் அண்ட் பேரண்ட்ஸ்க்கும் ஸ்கூலுக்கும் இருக்க ரிலேஷன்ஷிப் எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரா எக்ஸ்ப்ளோர் பண்ணிருக்காரு. நிஜமாவே தன்னுடைய ஸ்கூல் லைஃப்ல இருந்து நிறைய எடுத்து போட்டிருக்காரு அப்படிங்கறதும் வந்து புரியுது. நளினி ஒரு சூப்பரான கேரக்டர் பண்ணிருக்காங்க. நளினியை வந்து எவ்வளவு கேரக்டர் நம்ம பார்த்திருந்தாலும் இந்த மாதிரி கேரக்டர்ல இதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். இதை நீங்க வந்து சூப்பரா பண்ணிருக்கீங்க. அது மட்டும் இல்லாம தாய் பாசம் வந்து ரொம்ப அதிகம் போல இருக்கு. எந்த கேரக்டருக்குமே வந்து கருணாஸ்னு பேர் வைக்கல, மேபி அவரோட பேர்லேயே கென் கருணாஸ் அப்படின்னு இருக்கிறதுனால வந்து பாத்தீங்கன்னா இந்த நளினியோட அந்த பிரின்சிபல் கேரக்டருக்கு கிரேஸ் அப்படின்னு பேர் வச்சிருக்காரு அவங்க அம்மாவோட பேர். இது சும்மா ஒரு ஈஸ்டர் எக். ஸோ இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் இந்த படத்தை வந்து சொல்லிட்டே வந்து போகலாம். எனக்கு ஏன் இந்த படத்தை நீங்க போய் பார்க்கலாம் அப்படின்னு எனக்கு தோணும்னா வந்து இந்த படத்தை பார்த்துட்டு வந்தீங்கன்னா ஒரு டேக் அவே இருக்கும். எப்பவுமே வாழ்க்கையில எது ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சினிமா காட்டியிருக்கு, காதல் தாங்க ஃபர்ஸ்ட், காதலுக்காக உயிர் கொடுக்கலாம். ஆனா இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா கிளைமேக்ஸ்ல சூப்பரா காட்டியிருப்பாங்க. உங்களுக்கு வந்து காதலே கை கூடினாலும் அந்த நேரத்தில் நீங்க ப்ரையாரிட்டைஸ் பண்ணி ஒரு முக்கியமான ஒரு முடிவு எடுத்து படிப்பு அப்படிங்கறத ஒரு முக்கியமான விஷயமா பாத்தீங்கன்னா லைஃப்ல இந்த காதல் மட்டும் இல்ல, நிறைய விஷயங்கள் கரெக்டான நேரத்துல சரியான வகையில வந்து சேரும் அப்படிங்கிற ஒரு சூப்பரான மெசேஜ் வந்து சொல்லி முடிச்சிருக்காங்க. ஆல்மோஸ்ட் ஒரு ப்ரெடிக்டபிளான ஸ்டோரி அப்படின்னா கூட வந்து பாத்தீங்கன்னா நிஜமாவே படம் பார்க்குற முழுக்க வந்து தோய்வே இல்லாம நல்லா பிளசண்டா கொண்டு போனது மட்டும் இல்லாம ரொம்ப ப்ராமிசிங்கான ஒரு
ஆர்டிஸ்டா வந்து பாத்தீங்கன்னா கென் கருணாஸ் தன்னை வந்து காட்டியிருக்கனால இந்த படம் நிஜமா வந்து நீங்க தவிர்க்கக்கூடிய படம் இல்ல. இந்த வாரம் நீங்க போய் தாராளமா பார்க்கக்கூடிய படம். முடிஞ்சா உங்க நண்பர்களை கூட்டு போங்க, உங்க ஃபேமிலியோட கூட வந்து போகலாம். ஏன்னா இப்ப எந்த படத்துக்கு ரிவ்யூ போட்டாலும் ஃபேமிலியோட போலாமான்னு கேட்கறான். துரந்தர் படம் ஏன்னு போட்டிருக்கான், ரத்னம் தெரிக்குதுடா அப்படின்னு சொல்லிட்டு ரிவ்யூலே சொல்லியிருக்கேன். ஃபேமிலியோட போலாமான்னு கேட்டா நான் என்னடா சொல்றது. ஆனா இந்த படம் ஃபேமிலியோட போய் பார்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை உங்களோட நண்பர்களோட, இல்லை உங்க காதலனோட காதலியோட யார் வேணா போய் பாருங்க. தனியா பார்த்தாலும் நல்லா தான் இருக்கும். ஸோ திருப்பியும் வந்து பாத்தீங்கன்னா தமிழ் சினிமால இந்த மாதிரி இயல்பான அழகான நெஞ்சை வருடக்கூடிய படங்கள் நிறைய வரும் அப்படின்னு எதிர்பார்ப்போம். கென் கருணாஸுக்கு மீண்டும் ஒரு வாழ்த்துக்கள். ஐயோ முக்கியமான கதாநாயகனை மறந்துட்டேனே, அதான் கென் கருணாஸ் பத்தி சொல்லிட்டே அப்படின்னு நினைக்கிறீங்களா? நிஜமாவே சொல்றேன், இந்த படத்தை வந்து தூக்கி நிறுத்திருக்காரு. அடுத்த வாரம் வந்து பாத்தீங்கன்னா ஹாப்பி ராஜ் அப்படிங்கிற படத்துல திருப்பியும் ஹீரோவா வந்து நம்மள பார்க்க போற ஜிவி பிரகாஷ் இந்த படத்துல அவர் ஒரு ஹீரோ அப்படிங்கறத தன்னுடைய மியூசிக் மூலியமா வந்து அவரை பத்தி என்னங்க சொல்றது, எத்தனை வாட்டி எத்தனை படங்கள் எல்லா ஜானலுமே தன்னை நிரூபிச்ச ஜிவி பிரகாஷ் வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ரோமோல கென் கருணாஸ் அவரையே தேடி போனாரு அப்படிங்கறத வந்து பாத்தீங்கன்னா அதுக்கான வர்த்து பீஸுப்பா அப்படின்னு சொல்லி நிரூபிச்சிருக்காரு. இந்த படத்தை வந்து பாத்தீங்கன்னா காதல், இளமை அப்படிங்கிற விஷயத்தை வந்து நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணிருக்கலாம். பள்ளி பருவம் அப்படிங்கறனால இசை வந்து பாத்தீங்கன்னா யூத் அப்படிங்கிற பேருக்கு ஏத்த மாதிரி அவ்வளவு யூத்ஃபுல்லா இருக்கு. ஜிவி பிரகாஷ் வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து எந்த படத்துக்கு வேணா எந்த ஜானருக்கு வேணா போட்டாலும் வந்து கண்மூடித்தனமா வந்து சூப்பரா போட்டு கொடுப்பாரு அப்படிங்கறத மீண்டும் மீண்டும் நிரூபிச்சிருக்காரு. இந்த படத்திலும் நிரூபிச்சிருக்காரு. ஸோ இந்த படத்தோட ஒரு பெரிய தூணா வந்து பாத்தீங்கன்னா கென் அண்ட் கேங் வந்து சூப்பரா ஒர்க் பண்ணியிருந்தாலும் அவங்களுக்கு ஒரு மணிமகுடமா இந்த படத்துல வந்து சேர்ந்ததுதான் ஜிவி பிரகாஷ். நிஜமாவே சொல்றேன், பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து பின்னிட்டீங்க. சில பாடல்களும் ரொம்ப மனதை வருடும்படியா இருந்தது. நீங்க இந்த படத்தை பார்த்திருந்தீங்கன்னா என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.